அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வரக்கூடிய திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் முதல் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைக்கிறார். லிபிகா, விவரங்கள். நந்தா, திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினுடைய முதல் ஆலோசனை கூட்டமானது இன்று காலை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்போது தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினை அறிவாலயத்தில் சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக 12 பேர் கொண்ட குழுவானது திமுகவினுடைய இந்த தேர்தல் அறிக்கை சம்பந்தமாக தயாரிப்பதற்காக குழு என்பது கடந்த வாரங்களில் அமைக்கப்பட்டிருந்தது. இவர்களுடைய முதல் கூட்டம் என்பது இந்த தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு துறை சார்ந்த திட்டங்களை தேர்தல் அறிக்கையாக தயாரிப்பதற்கான இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மக்களை நேரடியாக சென்று சந்தித்து ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நேரடியாக சென்று சந்தித்து அங்கு இருக்கக்கூடிய கலவரம் நிலவரம் அனைத்தையுமே தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இந்த தேர்தல் குழு அப்படிங்கிறது அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக இருக்கின்றனர். அதற்கான முதல் கூட்டம் தான் இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது. 12 பேர் கொண்ட இந்த குழுவுல அமைச்சர்கள் பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன், கோவி செழியன், டி.ஆர்.பி. ராஜா ஆகியோரும் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கின்றனர். அதே போன்று கனிமொழி தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த குழுவானது தற்போது தமிழ்நாடு நன்றி லிபிகா விவரங்களுக்கு.